தைப்பூசத்தன்று வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத தான் சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். முழு பதிவையும் நீங்க போட்டிருக்க அதே பேட்டர்ன் சிகப்பும் கலந்து இதே மாதிரி பேட்டர்ன்ல அன்னைக்கு ட்ரெஸ்ஸோ இல்லைன்னா வஸ்திரமோ அவருக்கான இதுவோ வாங்கியிருக்கணும். நான்காவது கண்டிப்பா அதை படிப்பாங்க. வீட்டுல எடுத்துட்டு போய் வச்சோம்னு சொன்னோம்னா நம்ம வீட்டுல யாராவது ஒருத்தர் அதை எடுத்து பக்தி சிரத்தையா படிப்பாங்க. இல்ல அப்படின்னம்னாலும் அந்த முருகனோட அந்த மந்திரத்தை ஒருத்தருக்கு தாரவாத்து கொடுத்த அந்த புண்ணிய அஷ்டத்தை ஒரு 6 பேருக்கு கொடுத்தா போதும். மினிமம் 6, மேக்சிமம் 9. ஆறாவது என்னது ஆறாவதுன்னு சொல்லி வேலை காட்டுன்னு பார்க்காதீங்க. ஆறாவது என்னன்னா சிஸ்டி ஒளியிலேருந்து கொடுக்கக்கூடிய முருகனோட காம்போ செட். அதாவது இந்த கற்பக விருட்ச மரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முருக விக்கிரகம், அதுக்கப்புறம் ஒரு தீபம், ஒரு யந்திரம், முருகனோட யந்திரம். ஸோ இந்த 4 பொருட்கள், 4 அப்படின்றது ராகுவை குறிக்கக்கூடியது, 7 அப்படின்றது கேதுவை குறிக்கக்கூடியது. இந்த 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும் சொல்லக்கூடிய அந்த முருகனோட அனுகிரகத்தினால ராகு கேது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் முருக பக்தன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா முருகனோட அந்த மந்திர உபதேசத்தை காதால வாங்கி அந்த மந்திரத்தை குரு வழியில சொல்லும் பொழுது நான் அளப்பரிய பலன் என்னன்னைக்கு நமக்கும் நம்ம யாருக்கெல்லாம் வேணுமோ வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்ல, சாய் பாலாஜி அவர்கள் சொன்னது போல் சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது நான் சொல்லவே வேண்டாங்க, தைப்பூச திருவிழாவா நம்ம சிருஷ்டி ஒளியில கொண்டாடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பதிவுமே தைப்பூசத்தை முன்னிட்டு நிறைய பதிவுகள் போட்டுட்டு இருக்கோம். மக்கள் எல்லாரும் பார்த்து பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. நம்ம ஒரு ப்ராடக்ட் கூட போட்டிருந்தோம், முருகர் வந்து எப்படி உங்க வீட்டுக்கு வரப்போறாரு அப்படின்னு சொல்லி. அந்த லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க போய் பாருங்க. இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தைப்பூசத்தன்று வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத தான் சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். முழு பதிவையும் பாருங்க. வணக்கம் ஜி. வணக்கம் சாரம். ஜெய் புவனேஸ்வரி. சொல்லுங்க ஜி, தைப்பூசத்தன்று வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள்லாம் என்னென்ன? ஒரு 5 பொருள் சொல்லுங்க. ஸோ எப்போ கேள்வி கேட்டாலும் எந்த இடத்துல மாற்றி வச்சு கேள்வி கேட்டாலும் குருவணக்கம் இல்லாமல் கேள்விக்கு பதில் கிடையாது. குருவணக்கத்தை பார்த்துடலாம். என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க. அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டையின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகளோட பொற்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க, அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயங்களை வச்சு சித்தர் வழியில சித்தர்களோட வழிகாட்டுதல்ல குரு ஆசீர்வாதத்தோட அந்த புவனேஸ்வரி தாயார் இந்த கடையை நடத்த அந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு உன்னத ஒரு பொறுப்பை எங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. காலடி எடுத்து வைத்தாலே இங்க வந்து ஒரே ஒரு பொருளை நீங்க முழு நம்பிக்கையோட பர்ச்சேஸ் பண்ணாலே உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை பார்க்க முடியும். இது வரைக்கும் நிறைய பேர் அதுக்கு சாட்சியா நின்றுருக்காங்க. ஃபேஸ் ரீடிங் மூலியமாகவும் பொருட்கள் மூலியமாகவும் உங்களுக்கு நாங்களே செல்ஃப் வழிகாட்டுதல் இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் நல்லா இருக்கும், இந்த பொருள் வாங்குங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. இது எதுவுமே கம்பல்ஷன் கிடையாதுங்க. உங்க மனசுக்கு தோணும் பொழுது அந்த பொருளை நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க, அந்த பொருளை நீங்க பக்தியோட நம்பிக்கையோட செய்யும் பொழுது அதுக்கு மாற்றம்ன்றது நிச்சயமா உண்டு. வாழ்க்கையில நமக்கு கஷ்டங்கள் போகாதா, நம்ம வாழ்க்கையில இருக்கிற துன்பங்கள் போகாதா அப்படின்னு நினைக்கும் பொழுது முதலாளிக்கு முன்னாடி நின்று இன்னைக்கு இந்த வீடியோ பேசக்கூடிய ஒரு அனுகிரகத்தை அந்த அம்பாலே நமக்கு கொடுத்துருக்கிறா. ஸோ அம்பாள் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப அழகா இருப்பா. அதே போலதான் முருகன் ரொம்ப அழகா இருப்பாரு. சக்தியின் வடிவம் வந்து பாத்தீங்கன்னா விநாயகர். சிவனின் அம்சம் யாருன்னு கேட்டீங்கன்னா முருகன். அன்புதான் சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனுக்கு இன்னொரு முகம் இருக்கு, மொத்தம் 6 முகம். அந்த 6 முகத்துல சிவபெருமான் 5 முகத்தை மட்டும் தான் காட்டியிருக்காரு. 6வது முகம் காட்டல, அது ஆகாயத்தை பார்த்த மாதிரி இருக்கும். அந்த ஆகாயத்தை பார்த்த முகத்தோட சேர்த்துதான் முருகப்பெருமான் தோன்றார். அவரோட நெற்றிக்கண்ல இருந்து திறந்து வந்த அந்த நெருப்பு அந்த பொறிகள் வந்து சரவண பொய்கை அப்படின்னு சொல்லக்கூடிய தாமரை மலர்கள்ல 6 பொருட்களா வந்து விழுது. அந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் வளர்க்குறாங்க. அந்த கார்த்திகை பெண்கள் வளர்க்க சக்தி வந்து பாத்தீங்கன்னா 1 சேர்க்கிற மாதிரி அம்பாள் இல்லாம எதுவுமே இல்லை. அதனால அம்பாள் 1 சேர்த்து அந்த கார்த்திகை தினத்தன்னைக்கு அம்பாளை வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே நேரம் முருகப்பெருமான் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல ரொம்ப வல்லவரா இருந்திருக்காரு. அதனாலதான் பிரம்மதேவன் வந்து வேதத்தை மறந்துட்டாரு, அதனால ஒரே குழப்பத்துல மேல சிவனை பாக்குறாரு தெரிஞ்சுதான் அவரை சிறையில வச்சாரு. அதனால படைக்கிற தொழில், அதாவது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறதுக்கும் முருகனுக்கு வந்து அனுகிரகம் உண்டு. அதே மாதிரி தந்தைக்கு உபதேசம் செய்யணும். அதாவது ஞானம் இல்லாத குழந்தையா இருந்தாலும் முருகன் வந்து ஞானத்தை கொடுப்பாரு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஔவைக்கு வந்து பாடம் புகட்டி இருப்பாரு. சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு சொல்லிட்டு அந்த மரத்துல இருந்து என்ன பாட்டி நாவல் பழம் கொஞ்சம் உடுத்து போடுறேன் போது அந்த பழத்தை எடுத்து மண்ணு படிச்சு அந்த பாட்டி ஊதுவாங்க, என்ன பாட்டி பழம் சுடுதா அப்படின்னு. அப்போ இன்னும் நம்ம பக்குவம் அடையலை அப்படின்ட்டு
ஞான பழத்துக்காக பழனி, அதாவது நீயே ஒரு பழம் தானப்பா, உனக்கு எதுக்குவா பழனின்னு ஒரு இடம் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. தனக்கு ஞானம் மட்டும் இல்லாம தன்னை தேடி வரவங்களுக்கும் எல்லா விதமான செல்வங்களையும் தரதுக்காக ஆண்டி குளத்துல அமர்ந்த ஒரு ஸ்தலம் அது. ஸோ குண்டு இருக்கும் இடம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முருகனை வழிபாடு பண்றவங்க வாழ்க்கையில என்னைக்குமே துன்பம்ன்றது வரவே வராது. அது எதனாலனா, ஆனா சோதனை இருக்கும். எந்த இடத்துல சோதனை இருக்கோ அந்த இடத்துல அவங்க சாதனையாளராக மாறுவாங்க. இது முருக யுகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முருக பக்தர். ஸோ நம்மளுக்கு முப்பாட்டனார் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலுமே ஒரு நம்ம மூதாதையர் வந்து கடவுள், ஆனா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அதே மாதிரிதான் முருகனுக்கு. இன்னும் கோலாகலமா இன்னும் எங்க கொண்டாடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா மலேசியால வந்து பாத்தீங்கன்னா 10 மலை முருகன் ரொம்ப ஃபேமஸ். அங்க வந்து பாத்தீங்கன்னா அழகு போடுறது, பெரிய பெரிய தேர் இழுக்கிறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. இங்க நம்ம பழனி, திருச்செந்தூர் இதெல்லாமே ரொம்ப ஃபேமஸா இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் இப்போ நான் வந்து பழனிக்கு போயிட்டு இருந்தேன் முருகனோட அனுகிரகத்தினால. இப்போ நம்மளோட சொந்தங்கள் அதிகமானாலும் நம்மளோட ஆலயத்துல நம்மளோட சிஸ்டி ஒளியிலேருந்தே அவங்க எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த நேரத்துல நம்ம என்ன வாங்கணும்? நான் முதலே சொன்னேன், முருகப்பெருமான் வந்து தாமரை மலர்ல தான் பிறந்தார். அதனால 6 தாமரை பூ வாங்கணும். இது முதல் விஷயம். 2வது விஷயம், முருகன் அப்படின்னு சொன்னாலே திருநீர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால அந்த திருநீர் கண்டிப்பா வாங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் பச்சை நிறத்துல வஸ்திரம் இல்லைன்னா சிகப்பு நிறத்துல ஒரு பட்டு வஸ்திரம் வாங்கணும். ஏன் இந்த பச்சை நிறம் சிவப்பு நிறம்னா, முருகனுக்கு மாலை அரைஞ்ச யாரை வேணாலும் பாத்தீங்கன்னா பச்சை நிறத்துல வஸ்திரம் அரைஞ்சிருப்பாங்க. சிகப்பு அங்காரனுக்கு, அதனால பச்சையோ இல்ல சிகப்போ இல்ல பச்சையும் சிவப்பும் கலந்த மாதிரி. சோ இப்ப நீங்க போட்டிருக்க அதே பேட்டர்ன், இதே மாதிரி பேட்டர்ன்ல அன்னைக்கு ட்ரெஸ்ஸோ இல்லைன்னா வஸ்திரமோ அவருக்கான இதுவோ வாங்கியிருக்கணும். 4வது பொருள், முருகன் வந்து பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல் நெய்வேதியமா வைக்கலாம் முருகனுக்கு. ஸோ முருகனுக்கு வைக்கும் பொழுது உள்ளன்போட நம்ம வந்து வைக்கணும். ஸோ உள்ளன்புனா என்னங்க அப்படின்னு கேட்டோம்னா, நான் முருக பக்தங்க முருகா முருகா முருகான்னு சொல்லுவேன். இங்க முருகா முருகான்னு சொல்லிட்டு வெளியில சில பேர் வந்தீங்கன்னா விரதம் இருக்க நேரத்துல வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க, போட்டோ பார்த்துக்க, அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த ஒரு நாள் தன்னை மறந்து முருகனா ஐக்கியமாகிறது, சிந்தனை ஃபுல்லா அவரோட நினைப்பு தான் இருக்கணும். 5வது பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கந்த சஷ்டி கவச புஸ்தகம் இருக்கு இல்லைங்களா, அதுவோ இல்ல வேல் மாறலோ இந்த மாதிரி ஏதாவது முருக சம்பந்தப்பட்ட ஒரு புஸ்தகத்தை ஒரு 6 பேருக்கு தானம் கொடுக்கறது வாங்கி. எதனால நம்மளால அவங்க படிப்பாங்க, அவங்க படிக்கும் பொழுது அந்த புண்ணிய சக்தி நமக்கு வரும், கிடைக்கும். ஸோ இது வந்து இப்ப நான் இது வாங்குறேன் அப்படின்னும் பொழுது இது எனக்கு அப்படின்னு நான் என் வீட்டுக்கு தான் எடுத்துட்டு போவேன். நான் ஐயோ 1000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன், அது எப்படி அவனுக்கு தானம் கொடுக்கணும், நாங்க தானம் கொடுத்தா என் புண்ணியம் எல்லாம் போயிடுமே அப்படின்ற மாதிரி ஒரு. ஆனா என்னைக்குமே அழியாதது அழிக்க முடியாதது எதுன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மந்திர பலம். அந்த மந்திர பலம் முருகன் வந்து பாத்தீங்கன்னா ஓம் என்னும் பிரணவத்தை விளையாட்டுத்தனமா அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவுக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கத விளையாட்டுத்தனமா முருகனும் விநாயகரும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இததான் தந்தைக்கு உபதேசம் செய்த தகப்பன் சுவாமி அப்படின்னு பேர் எடுத்தார். அதனால நம்மளும் அவரோட வழியில நமக்கு முருக மந்திரத்தை, இதாவது முருக பக்தர் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை ஐயோ முருகனே இன்னைக்கு நமக்கு இதை கொடுத்துருக்கிறாரு, அப்ப நம்ம எவ்வளவு ஒரு பாக்கியசாலின்னு நினைச்சு கண்டிப்பா அதை படிப்பாங்க. வீட்டுல எடுத்துட்டு போய் வச்சோம்னு சொன்னோம்னா நம்ம வீட்டுல யாராவது ஒருத்தர் அதை எடுத்து பக்தி சிரத்தையா படிப்பாங்க. இல்ல அப்படின்னம்னாலும் அந்த முருகனோட அந்த மந்திரத்தை ஒருத்தருக்கு தாரவாத்து கொடுத்த அந்த புண்ணிய சக்தி ஒரு 6 பேருக்கு கொடுத்தா போதும். மினிமம் 6, மேக்சிமம் 9 பண்ணிக்கலாம். மினிமம் 6, மேக்சிமம் 9. 9க்கு மேல போக கூடாது. அப்படி 9க்கு மேல நீங்க போறீங்கன்னா 18, 27, 36 இந்த மாதிரி 9 டேபிள்லயே போகணும். அதனால நான் கம்மி பட்ஜெட்ல சொல்றேன், ஒரு கந்த சஷ்டி கவச புஸ்தகத்தை வாங்கி 6 பேருக்கோ 9 பேருக்கோ முருகான்னு நம்பி கொடுங்க. அந்த முருகனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். 5 சொல்லிட்டேன். 6வது என்னது? 6வதுன்னு சொல்லி வேலை காட்டுன்னு பார்க்காதீங்க. 6வது என்னன்னா, சிஸ்டி ஒளியிலேருந்து கொடுக்கக்கூடிய முருகனோட காம்போ செட். அதாவது இந்த கற்பக விருட்ச மரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முருக விக்கிரகம், அதுக்கப்புறம் ஒரு தீபம், ஒரு யந்திரம், முருகனோட யந்திரம். ஸோ இந்த 4 பொருட்கள். 4 அப்படின்றது ராகுவை குறிக்கக்கூடியது, 7 அப்படின்றது கேதுவை குறிக்கக்கூடியது. இந்த 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும் சொல்லக்கூடிய அந்த முருகனோட அனுகிரகத்தினால ராகு கேது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் தீரும். இப்போ நான் சொன்ன இந்த 5 பொருளை வாங்கிடுங்க, 6வது பொருள் சிஸ்டி ஒளியிலேருந்து வாங்க முடியலைங்க, அதனால என்னங்க எனக்கு லாஸ் ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, குரு வழியில வழியா வரக்கூடிய சத்ரு சம்ஹார மந்திரம் நமக்கு கிடைக்காது. 5வது பொருளா நான் எப்படி வந்து 6 பேருக்கோ இல்ல 9 பேருக்கோ நீங்க வந்து புஸ்தகத்தை வாங்கி தானம் கொடுங்க அப்படின்னு சொன்னனோ, அதே போல சிஸ்டி ஒளியில இந்த 4 பொருட்களை நீங்க பக்தி சிரத்தையோட முழு நம்பிக்கையோட வாங்கும் பொழுது
குரு வழியா நமக்கு தாரவாத்து கொடுக்கப்பட்ட சத்ரு சம்ஹார மந்திரம். முருகனுக்கு 1000 மந்திரங்கள் உண்டு. 1000 மந்திரத்தையும் நம்ம அன்னைக்கு சொல்ல முடியாது. எளிமையா சிம்பிளா நமக்கு சொன்னா உடனே பலன் தரக்கூடிய நம்மளோட வியாதிகளையும் நமக்கு இருக்கக்கூடிய கடன் சுமையையும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த திருமண பாக்கியம், குழந்தை பேரு, அதுக்கப்புறம் செய்வினைகள், தீவினைகள், ரத்தம் சம்பந்தப்பட்ட ரத்த உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனை, அதுக்கப்புறம் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இந்த காம்போ செட் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான், அந்த பாக்கியசாலி நபர்களுக்கு மட்டும்தான் இந்த சத்ரு சம்ஹார மந்திரத்தை தாரவாத்து கொடுக்க போறோம். இதை எத்தனை வாட்டி சொல்லலாம்? இதுதான் அடுத்த கேள்வி. மினிமம் அந்த ஒரு நாள் 108 முறையாவது நாங்க கொடுக்குற அந்த மந்திரத்தை சொல்லணும். அப்படி சொன்ன பொழுது முருகனோட பரிபூரண பிரசன்ஸ், எப்படி பழனி மலையில பாத்தீங்கன்னா அந்த செவ்வாயோட கதிர்வீச்சு விழுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் போக பெருமான் நவ பாஷாணம் 9 பாஷாணங்களை முறிச்சு அதுல விக்கிரகமா பண்ணி அங்க வரக்கூடியவங்களுக்கு வியாதிகளை போக்கினாரோ, அதே போல இங்க வாங்கக்கூடிய நபர்களுக்கு குரு வழியில சித்தர் மார்க்கத்துல அந்த மந்திர ஒளிகள் மூலியமா வரக்கூடிய நல்ல அதிர்வலைகள் மூலியமா உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை போக்குறதுக்கு முருகனே உங்க இல்லம் தேடி வர போறாங்க. நான் முருக பக்தன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா, முருகனோட அந்த மந்திர உபதேசத்தை காதால வாங்கி அந்த மந்திரத்தை குரு வழியில சொல்லும் பொழுது நான் அளப்பரிய பலன் என்னன்னைக்கு நமக்கும் நம்ம வீட்டுக்கும் கிடைக்கும். ரொம்ப சிறப்பு. இந்த முருகர் உங்க இல்லத்துக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த தைப்பூசத்தன்று வெள்ளிக்கிழமை தான் நம்ம இந்த பதிவு பார்க்குறோம். இந்த முருகரை நம்ம எப்படி வாங்க முடியும்? சென்னை மற்றும் சென்னை சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் டன்சோ மூலமாகவோ அல்லது ஊபர் மூலமாகவோ இந்த முருகரை உங்க இல்லத்துக்கு அழைச்சிக்கலாம். இந்த முருகர் யாருக்கெல்லாம் வேணுமோ வீடியோல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்ல, சாய் பாலாஜி அவர்கள் சொன்னது போல் மீதம் இருக்கக்கூடிய அந்த 5 பொருட்களையும் வாங்கி இந்த தைப்பூசத்தை ரொம்ப ஒரு சிறப்பான தைப்பூசமா கொண்டாடுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில சாய் பாலாஜி அவர்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.